தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த 2 நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகள் மகிமை டிவியிலே வெளியிடப்படுகின்றன. இந்த சங்கீத செய்திகள் எல்லாமே தொகுப்பாக யூடியூபில் காணப்படும். ஏதாவது ஒரு சங்கீதத்தை நீங்கள் விட்டுவிட்டால் யூடியூபில் நீங்கள் போய் பார்த்து அந்த சங்கீதத்தின் அறிவுரைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த செய்திகளை கேட்ட பிறகு உங்களுடைய ஆலோசனைகள், ஜெப குறிப்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிப்போம், ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்குவோம். அது மட்டுமல்ல, வேதம் முழுவதற்கும் வேத தியான உரை எழுதியிருக்கிறோம். திருமறை தெளிவுரை என்ற தலைப்பில் 66 புஸ்தகங்களுக்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறோம். வேண்டியவர்கள் நீங்கள் எங்களுடைய முகவரியிலே டெலிஃபோனிலே தொடர்பு கொண்டு நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். 8 வால்யூமில் 8 பாகங்களாக வேதம் முழுவதற்கு விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கவும், உங்களுடைய ஒரு குடும்ப பொக்கிஷமாக அவற்றை கருதவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்கள். இந்த செய்திகளை, இந்த டிவி சேனலை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 83ஆம் சங்கீதம். அடைப்புக்குறிக்குள்ளே நாம் பார்க்கிறோம், ஆசாபின் சங்கீதமாகிய பாட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரர்களில் ஒருவன் ஆசாப். ஏமான், ஏத்தான், ஆசாப் என்பவர்களெல்லாம் பாடகர் குழு தலைவர்களாக அக்கால இஸ்ரவேல் திருச்சபையில் இருந்தார்கள். பாடல்கள் எழுதி பாடகர் குழுவை பயிற்றுவித்து இந்த பாடல்களை ஆராதனைகளிலே பாடுவார்கள். அப்பேற்பட்ட பாடல்களிலே ஒன்று இந்த 83ஆம் சங்கீதம். ஆசாப் எழுதி பாடிய சங்கீதம் என்று சொல்லி இந்த சங்கீதம் அழைக்கப்படுகிறது. வேத புத்தகத்தை உங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் வசனங்களை வாசிக்க நீங்கள் இந்த சங்கீத செய்திகளை, உண்மைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள ஏதுவாக அமைந்திருக்கும். ஆசாபின் சங்கீதமாகிய பாட்டு. ஆசாப் அநேக சங்கீதங்களை எழுதியிருக்கிறான். 50ஆம் சங்கீதம், இன்னும் 73ஆம் சங்கீதம் முதல் 83ஆம் சங்கீதம் வரை ஆசாபின் சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இன்றைக்கு 83ஆம் சங்கீதம். இது ஆசாப் எழுதிய சங்கீத புத்தகத்திலே தொகுக்கப்பட்ட அவனுடைய சங்கீதங்களின் கடைசி சங்கீதமாக காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்தவர்களை நிர்மூலமாக்க மற்ற புறஜாதி ராஜாக்கள், ராஜ்யங்கள் அவர்கள் துடிப்பாக நின்றன, ஆர்வமாக நின்றன. அந்த காட்சியை மனதில் வைத்து எழுதப்பட்ட இந்த ஒரு சங்கீதம். சாபத்தின் கீதங்கள் என்று சொல்லி சில சங்கீதங்கள் அழைக்கப்படுகின்றன. அதில் ஒரு சங்கீதம் இந்த ஆசாபின் சங்கீதமாகவும் காணப்படுகின்றன. ஏசாயா 59ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் ஆகிய என்ற அதிகாரங்களின் வரலாற்றின் அடிப்படையிலே இந்த குறிப்பிட்ட சங்கீதம் 83ஆம் சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை பற்றிய சில காரியங்கள், சில உண்மைகள் இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக, கர்த்தர் மௌனமாக இருப்பவர், எப்பொழுதும் பேசிக்கொண்டிருப்பவர் அல்ல, எப்பொழுதும் உரையாடி கொண்டிருப்பவர் மட்டுமல்ல. சில சமயங்களில் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார், ஆனால் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த வீட்டின் தலைவர், மறைவான விருந்தினர், மௌனமாய் கேட்பவர் என்று சொல்லி சில வீடுகளில் நீங்கள் போர்டுகள் மாட்டி வைத்திருக்கிறீர்களே, அதன் அடிப்படை இந்த சங்கீதத்தின் அடிப்படையாகும். இந்த சங்கீதத்தை கருத்தாக நான் வாசிக்கும் பொழுது, முதல் 8 வசனங்களை பார்க்கும் பொழுது, சத்துருக்களின் கொந்தளிப்பு, ஜனங்களின் தத்தளிப்பு, இந்த காரியத்தை முதல் 8 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். தேவனை மௌனமாக இராதேயும், பேசாமல் இராதேயும், தேவனை சும்மா இராதேயும். என்ன வேண்டுகோள் பாருங்க. இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியாக இராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். இப்படி சில நாடுகள், சில ராஜ்யங்களை பற்றி இப்பொழுது பட்டியல் போடப்பட்டிருக்கிறது 5ஆம் வசனத்திலிருந்து. இப்படி ஏதோமின் கூடாரத்தாரும், இஸ்ரவேலரும், மோவாபியரும், ஆகாரியரும், கேபாலரும், அம்மோனியரும், அமலேக்கியரும், தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தரும் ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அசிரியரும் அவர்களோட கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு புய பலமானார்கள். சேலா என்று சொல்லி வாசிக்கிறோம். சேலா என்ற சொல் இடம்பெறும் பொழுது உடனே நிறுத்திவிட வேண்டும். நிறுத்தி முந்தின வசனங்களை
மீண்டும் மீண்டுமாக வாசித்து சிந்தித்து தியானித்து அந்த சிந்தனைகள் கொடுக்கக்கூடிய போதனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்ற கருத்தை தான் சேலா என்ற சொல் குறிப்பிடுகிறது. சேலா என்றால் அந்த சொல் வரும் பொழுது நிறுத்தி சிந்தித்து யோசித்து தியானித்து கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த சங்கீதத்திலே சத்துருக்களின் கொந்தளிப்பு, ஜனங்களின் தத்தளிப்பு, தந்திரமான ஆலோசனைகள் இவையெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை, தேவனுடைய ஜனங்களை நெருக்குவதாக இந்த சங்கீதத்தில் நான் பார்க்கிறோம். அவர்கள் எல்லோருமே வாழ்நாள் விரோதிகள், அவர்கள் எல்லாருமே பரம்பரை பகைஞர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு அறிவிக்கிறது. அந்த பட்டியலை மீண்டுமாக ஒரு முறை பார்ப்போமா? ஏதோமியர், ஏசாவின் வழிவந்தவர்கள், இஸ்மவேலர் அதே வழிவந்தவர்கள், இன்னும் மோவாபியர் பாவ பரம்பரை, ஆகாரியர் பகைவர்கள், கேபாலர், அமோனியர், அமலேக்கியர், தீருகுடிகள், பெலிஸ்தர், இன்னும் அசிரியர், லோத்தின் புத்திரர், இப்படி பலவிதமான பகைவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நெருக்குவதாக நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, இந்த பகைவர்கள் ஏற்கனவே பலர் வெல்லப்பட்டவர்கள், பலர் கொல்லப்பட்டவர்கள். யாரெல்லாம் அவர்கள்? மீதியானியர்கள். கிதியோன் நாட்களிலே அவர்கள் மேல் வெற்றி சிறந்தவன் கிதியோன் என்று சொல்லி நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் முதல் 8ஆம் அதிகாரம் வரை நாம் பார்க்கிறோம். இன்னும் சிசரா யாபீன் என்பவர்கள் தெபோராளின் காலத்திலே வெல்லப்பட்டவர்கள் என்று சொல்லி நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஓரேபு, சேபு, சேபா, சால்முனா இவர்கள் எல்லாரும் மீதியானியர், கானானியர், அவர்களுடைய வம்சங்களில் வந்த பகைவர்கள் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனங்களிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த பகைவர்களுடைய முடிவு, அவர்கள் எப்படி வந்தார்கள், எப்படி போனார்கள் என்ற கருத்துக்களையும் குறிப்புகளையும் வரலாற்று உண்மைகளையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த கொந்தளிப்பான சூழ்நிலையிலே, தத்தளிப்பான வேளையிலே, தந்திர ஆலோசனை செய்யப்படக்கூடிய சூழ்நிலைகளிலே தெய்வம் மௌனமாய் இருக்கிறார் என்பதுதான் செய்தியாகும். தேவன் மௌனமாய் இருக்கக்கூடிய ஆண்டவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் ஏன் மௌனமாய் இருக்கிறார்? ஆண்டவர் ஏன் மௌனமாய் இருக்கிறார்? ஆண்டவர் ஏன் காலதாமதம் பண்ணுகிறார்? இப்படி கொந்தளிப்பும் தத்தளிப்பும் நடக்கக்கூடிய சூழ்நிலையிலே கர்த்தர் ஏன் மௌனமாய் இருக்கிறார்? ஏன் அவர் தரித்திருக்கிறார்? ஏன் அவர் தாமதம் பண்ணுகிறார் என்பதுதான் செய்தி. ஆண்டவருடைய தாமதத்திற்கு பல காரணங்கள். அந்த காரணங்களை எல்லாம் கர்த்தரிடத்தில் நாம் கேள்வி கேட்க முடியாது. சில சமயங்களிலே காரணங்களுக்கு பதில் சொல்வார், சில சமயங்களிலே சொல்ல மாட்டார். ஆண்டவர் சொல்லுவதும் சொல்லாததும் அவருடைய சித்தத்தை பொறுத்தது. நாம் வீணாக அனாவசியமாக அலட்டி கொண்டு அவரிடத்தில் காரணம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கேட்கலாம், அவர் அப்பா தானே, அவர் நண்பர் தானே, ஆனாலும் அவர் விடை சொல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை. காரணம், நாம் விளக்கங்களின் அடிப்படையிலே வாழாமல் விசுவாசத்தின் அடிப்படையிலே வாழ வேண்டும். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் இங்கே குறிப்பிட்ட மக்களை குறித்து சொல்லும் பொழுது தம்முடைய சமூகத்திலே அமைதியாக இருந்து நம்முடைய சமூகத்திலே தரித்திருந்து வாழக்கூடிய மக்களை பற்றி இங்கே குறிப்பிடவில்லை. விரோதிகள், அவர்களிடத்திலே ஆண்டவர் செயலாற்றாமல் சும்மா இருப்பதை குறித்து இந்த சங்கீதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். ஏசாயா 49ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, ஏசாயா 49ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதலாக பார்க்கும் பொழுது, அனாவசியமாக நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் அவசரமாக செய்ய மாட்டேங்கிறாரே என்று அங்கலாய்க்க வேண்டிய தேவையில்லை. கர்த்தர் மௌனமாக இருப்பதை குறித்தோ, காலதாமதம் பண்ணுவதை குறித்தோ, அல்லது அவர் மறந்து போனாரோ என்று எண்ணி நாம் மனங்கலங்க வேண்டிய தேவையில்லை. அதற்குரிய காரணங்கள் ஏசாயா 49:14 வசனம் முதலாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், வேதம் இருக்கிறதல்லவா கையில், பாருங்கள். ஏசாயா 49:14 முதல். சியோன்னா நீங்க தானே, கர்த்தருடைய பிள்ளைகள், திருச்சபை. சியோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறாள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. உன் குமாரர்
தீவிரித்து வருவார்கள். உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். உங்களுக்கு தானே இந்த வசனம், உங்களுக்கு தானே இந்த வாக்குத்தத்தம். ஆண்டவர் மறப்பாரா? மறப்பதில்லை. உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். வரைந்திருக்கிறார் என்று சொல்வதை விட வடுவாக்கி இருக்கிறார் என்று சொல்வது சாலச்சிறந்த போதனையாகும், சாலச்சிறந்த மொழிபெயர்ப்பாகும். ஒருவர் சொல்லுகிறார், என்னுடைய டெலிஃபோன் நம்பரை எழுதிக்கிடுங்க, நான் இப்போ புறப்பட்டு சீக்கிரமாக போகணும் என்று சொல்லும் பொழுது சொல்லுங்க என்று சொல்லி பேனாவை எடுக்கிறோம். பேப்பர் இல்லை, உள்ளங்கையிலே எழுதி கொள்கிறோம். அவர் சொல்ல சொல்ல அந்த நம்பரை எழுதுகிறோம். அவர் போய்விட்டார், கையை காட்டி விட்டோம், கொஞ்ச நேரத்தில் நம்பர் எழுதணுமே என்று மறந்து போய் விடுகிறது. பக்கத்து காப்பி கடையில் உட்கார்ந்து காஃபி குடிக்கும் பொழுது ஞாபகம் வருகிறது, என்ன அந்த நம்பரை எழுதினோமே என்று சொல்லி அதை எடுத்து டெலிஃபோனில் கீன் பண்ணிக்கொள்வோம் அல்லது ஒரு பேப்பரில் எழுதி கொள்வோம் என்று சொல்லி அந்த நம்பரை பார்த்தால் அது அப்படி மாயமாக மறைந்து விட்டது. ஆங்காங்கே ஒரு நம்பரோ அல்லது 2 நம்பரோ தான் காணப்படுகிறது. ஆங்காங்கு ஒரு நம்பரோ அல்லது இன்னொரு நம்பரோ தான் காணப்படுகிறது. எல்லாமே உள்ளங்கை வேர்வையினாலே மறைந்தே போயின. உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன் என்று சொன்னால் சீக்கிரமாக அது மறையும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? சரியாக ஆங்கிலத்திலே ஐ ஹவ் என்கிரேவ்ட் யூ இன் த பாம்ஸ் ஆஃப் மை ஹேண்ட்ஸ் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன்னை என் உள்ளங்கைகளிலே வடுவாக்கி இருக்கிறேன். ஒரு கோணி ஊசி எடுத்து நம்முடைய முகத்தை பார்த்து ஆண்டவர் தம் உள்ளங்கையிலே அல்ல, உள்ளங்கைகளிலே 2 கையிலும் அப்படியே நம்முடைய முகத்தை பார்த்து கிழித்து ரத்தம் சிந்த நம்முடைய முகத்தை அப்படியே வரைந்திருக்கிறார். ரத்தம் கொட்ட கொட்ட சொட்ட சொட்ட காயங்களோடு காயமாக அதை வரைந்திருக்கிறார். அப்படின்னா அந்த காயம், அந்த ரத்தம் சிந்தி கொஞ்ச நேரத்தில் காயமாறி அப்படி புண்ணாகி காய்ந்து வடுவாகி ஆண்டவர் சொல்கிறார், என் உள்ளங்கைகளிலே உன்னை வடுவாக்கி இருக்கிறேன். வரைந்திருந்தால் மறையும், வடுவாக்கி இருந்தால் மறையாது. நான் நித்தியமானவர், நித்தியமாக நீ என் உள்ளங்கைகளிலே இருப்பாய் என்பதுதான் ஆண்டவர் சொல்லக்கூடிய போதனையாகும். மறைவாயிருக்கிறவர், மௌனமாய் கேட்பவர் ஒரு நாளிலே பதில் அளிப்பார். சற்று தாமதித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கொஞ்ச காலம்தான் அவருடைய தாமதம் உண்டாகும், நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதுவரை கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே, அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நாளும் எல்லா நிலைமையிலும் கர்த்தருடைய சந்நிதியிலே வாழ வேண்டியது நம்முடைய கடமை. கர்த்தருடைய நாமத்திற்குள்ளாக மறைந்து ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருக்குள்ளாக வாழ்கிறீர்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் மறைந்து வாழ்கிறீர்களா? கர்த்தருடைய இருதயத்தில் தங்கி இருக்கிறீர்களா? அவருடைய உள்ளங்கைகளிலே வடுவாக்கப்பட்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். ஐயா, எங்களுக்கு ஒரு கேள்விதான் ஐயா, நீங்கள் பதில் சொல்லுங்கள் ஐயா. ஏன் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார்? ஏன் ஆண்டவர் காலதாமதம் பண்ணுகிறார்? உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்கள் ஐயா. சொல்லுகிறேன். யார் எதிரிகளோ, யார் பகைவர்களோ, யார் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ, யார் உங்களுக்கு முன்பாக கொந்தளிப்பை உண்டு பண்ணுகிறார்களோ, யாரால் நீங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறீர்களோ, அவர்களெல்லாம் மனம் மாற, மனம் திரும்ப ஆண்டவர் நேரம் கொடுக்கிறார், சமயம் கொடுக்கிறார். அவருடைய மனம் திரும்புதலுக்கு ஆண்டவர் காத்திருக்கிறார். மனம் திரும்பாத பட்சத்திலே வில்லிலே நாணை, வில்லிலே அம்புகளை ஏற்றுவார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அவர்கள் மனம் திரும்ப ஆண்டவர் தரித்திருக்கிறார். 2வது காரணம், நீங்கள் அந்த கொந்தளிப்புக்காகவும் தத்தளிப்புக்காகவும் ஜெபித்தது போதாது, இன்னும் ஜெபிக்க வேண்டும். இடைவிடாமல் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். இடைவிடாத ஜெபம் உங்களிடத்தில் இல்லை. ஜெபத்தில் சோர்ந்து போனீர்கள், 2-3 தடவை ஜெபித்து விட்டு விட்டீர்கள். இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்ற கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் மறந்து போனீர்கள். ஏன் தாமதம்? நீங்கள் இடைவிடாமல் ஜெபிக்கவில்லை. இன்னும் மனம் திரும்பாத பட்சத்தில், மனம் திரும்பாத மக்கள் சீக்கிரமாக திரும்பி வர ஒரு லாங் ரோப், ஒரு நீளமான கயிற்றை ஆண்டவர் விட்டு பிடிக்கிறார். அந்த கயிறின் அடுத்த பக்கம் அவருடைய கரண்டையிலே, அவருடைய கால்களிலே சுற்றி இருக்கிறது, கட்டப்பட்டிருக்கிறது. அடுத்த பக்கத்தை ஆண்டவர் கையிலே வைத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு குறிப்பிட்ட தூரம் மட்டுமே அவர்கள் செல்ல முடியும்.
அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்திலே ஆண்டவர் சுருக்கி இழுப்பார், சுருங்கி விடுவார்கள். இது வாழ்க்கை, இது வரலாறு, இது வேதம். இப்படியெல்லாம் ஆண்டவர் செய்கிறார். அது மட்டுமல்ல, சிலரிடத்திலே ஆண்டவர் இப்பொழுது சிலரிடத்திலே ஆண்டவர் இப்பொழுது பேசுவதே இல்லை. பன்றிக்கு முன் முத்தை போட்டு பிரயோஜனம் இல்லை. எனவே ஆண்டவர் காலதாமதம் பண்ணுகிறார். அவ்வளவுதான். மனம் திரும்புகிறார்களா பார்ப்போம் என்று சொல்லி, மனம் திரும்புகிறார்களா பார்ப்போம் என்று சொல்லி ஆண்டவர் தாமதித்து காலதாமதம் பண்ணி காத்திருக்கிறார். பன்றிகளுக்கு முன் ஆண்டவர் அதிகமாக முத்துக்களை போட்டதில்லை, ஏரோதிடம் பேசியதில்லை. பிலாத்துவிடத்தில் சில சமயங்களிலே சில வேளைகளிலே பேசி திரும்ப நிறுத்திவிட்டார். ஆசாரியர்கள் கேட்ட கேள்விக்கு மட்டும் சுருக்கமாக பதில் சொன்னார், திரும்ப பேசவே இல்லை. ஒரு கள்ளனிடத்தில் பேசினார், இன்னொரு கள்ளனிடத்தில் வாய் திறக்கவே இல்லை. பேசி பயனில்லை, பேசி பயனில்லை. மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடு, கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாயிருப்பான். அதே வேளையிலே மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனை போலாவாய். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரத்திலே இப்படியாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் மௌனமாயிருக்கிறார், பேசி பிரயோஜனம் இல்லை, அதனாலே மௌனமாயிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் அவருடைய வேலைக்காக காத்திருக்கிறார். அவருக்கென்று ஒரு வேலை உண்டு. ஒன்று, இந்த ஆட்களை தத்தளிப்பு தரக்கூடிய ஆட்கள், கொந்தளிப்பு செய்யக்கூடிய ஆட்கள். ஒன்று, இந்த ஆள் மனம் திரும்ப வேண்டும், அல்லது நியாய தீர்ப்புக்கு உரியவர். அந்த வேலைக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். ஏனென்றால் நியாய தீர்ப்பு உண்டு, எனக்கும் உண்டு, உங்களுக்கு உண்டு. சொற்களை நியாய்ந்திருப்பார், கிரியைகளை நியாய்ந்திருப்பார், அந்தரங்கங்களை நியாய்ந்திருப்பார், யோசனைகளை நியாய்ந்திருப்பார். அவர் இரட்சகர் மட்டுமல்ல, அவர் ஆண்டவர் மட்டுமல்ல, அவர் நியாயந்தீர்க்கக்கூடிய தெய்வம். அந்த நியாய தீர்ப்பின் வேலைக்காக, அந்த நியாய தீர்ப்பின் நாளுக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். மௌனமாய் இருக்கிறார் என்று எண்ணிவிட முடியாது. கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவருக்கு முன்பாக மகா புசல் கொந்தளிப்பாகும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எனவே திறவுண்ட வாசல் அடைபடும் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாக நாம் முதலாவதாக கர்த்தரை கிட்டிச் சேர வேண்டும். மற்றபடி கால தாமதத்திற்கு பல காரணங்கள் உண்டு. சிலவற்றை சொன்னேன், சில காரணங்கள் அல்லது பல காரணங்கள் கர்த்தருக்கே தெரியும். அவருடைய காரணங்களின் நிமித்தம் அவர் காலதாமதம் பண்ணுகிறார். ஆனால் நிச்சயமாக உங்களை பொறுத்தளவிலே முடிவு உண்டு. ஆனால் நிச்சயமாக உங்களை பொறுத்தளவிலே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக முதலாவதாக மௌனமாய் இருப்பவர், இரண்டாவதாக மன்றாட்டை கேட்பவர். மன்றாட்டை கேட்பவர், மன்றாட்டு என்றால் ஜபம். நாம் மன்றாடக்கூடிய மன்றாடுதல்களை கர்த்தர் கவனமாய் கேட்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். என்னென்ன காரியங்களை ஆண்டவர் கடந்த காலத்தில் செய்தாரோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிகழ்காலத்திலும் செய்வார், வருங்காலத்திலும் செய்வார். எதெல்லாம் நமக்கு அவசியமோ, எதெல்லாம் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வருமோ அதையெல்லாம் கர்த்தர் நிச்சயமாக செய்வார். என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த வாழ்க்கையிலே? ஆண்டவர் சித்தமான காரியங்கள் மட்டுமே நடந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லி முதல் 8 வசனங்களிலே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவையோ அதையெல்லாம் ஆண்டவர் நடத்தி வருகிறார். மேலாக ஆண்டவருடைய மகிமைக்கு பாத்திரமான காரியங்களை மட்டும் ஆண்டவர் இந்த உலகத்திலே செயல்படுகிறார், நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறார். ஜபமும் அதுதானே, ஜபமும் அதுதானே. யோவான் 14ஆம் அதிகாரம் 13-14 நாம் படிக்கும் பொழுது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னார். அதே வேளையிலே அடுத்த வசனத்திலே சொல்லும் பொழுது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனிலே பிதா மகிமைப்படும்படியாக நான் அவைகளை செய்வேன் என்று சொன்னார். எதெல்லாம் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வருமோ, எதெல்லாம் ஆண்டவருடைய சித்தம் சார்ந்ததோ அதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்வார். நம்முடைய மன்றாட்டை, ஜபத்தை கேட்பார். அவருடைய மகிமை, அவருடைய சித்தம் மேலானவை. நம்முடைய ஜபங்களின் அடிப்படை கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய சித்தம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஐயா, என்னுடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய சித்தப்படி ஜெபிப்பது என்றால் என்ன அர்த்தம் ஐயா? கர்த்தருடைய சித்தத்தை கண்டுபிடிப்பது எப்படி? The word of God is the will of God. ஆண்டவருடைய வசனம் ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்க வாசிக்க, தியானிக்க தியானிக்க
கர்த்தருடைய சித்தமெல்லாம் என்னவென்று உங்களுக்கு காலந்தோறும் நாள்தோறும் புலனாகும். இதெல்லாம் ஆண்டவருக்கு சித்தம், இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம், இதெல்லாம் ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வரும். எளிதாக புரிந்து விடுவீர்கள். எப்போ? வேதம் அனுதின தியானமாக உங்களுடைய வாழ்க்கையிலே அமைந்திருக்கும் பொழுது கர்த்தருடைய சித்தத்தை கண்டுகளிப்பீர்கள். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் தேவையை சொல்வீர்கள், தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பீர்கள். ஜெபத்தில் 2 பகுதிகள். 1, தேவையை சொல்லுங்கள். 2, தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுங்கள். ஐயா, தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தால் ஒருவேளை நமக்கு விருப்பமானது கிடைக்காமல் போயிட்டென்றால், உங்களுக்கு விருப்பமானது ஒருவேளை தேவனுக்கு விருப்பமானதல்ல, தேவனுக்கு விருப்பமானது உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். அது நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமாக இருக்கும். நீங்கள் கேட்பது சாதாரணமாக இருக்கும், ஆண்டவர் கொடுப்பது விசேஷமாக இருக்கும். கர்த்தருடைய சித்தப்படி அமையும். கர்த்தருடைய சித்தம் எப்படி இருக்கிறது? ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய சித்தமோ நன்மையும் பிரியமும் பரிபூரணமும் ஆனது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தேவன் தரக்கூடிய நன்மைகள் நன்மையானவை, பிரியமானவை, பரிபூரணமானவை. இதற்கு மிஞ்சி என்ன ஆசீர்வாதம் வேண்டும்? கர்த்தருக்கு சித்தமான நன்மைகளை கர்த்தர் தம்முடைய கிருபையின்படி, தம்முடைய உண்மையின்படி, தம்முடைய சித்தத்தின்படி, தம்முடைய அன்பின்படி நமக்கு நடந்தேற பண்ணுவார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக மௌனமாயிருப்பவர், 2வதாக மன்றாட்டை கேட்பவர், 3வதாக மறுமொழி கொடுப்பவர். ஜெபத்திற்கு பலனளிக்கக்கூடிய தெய்வம் நம்முடைய தெய்வம் என்று சொல்லி 16ஆம் வசனம் முதலாக நாம் பார்ப்போம். 16ஆம் வசனம் பாருங்கள். சங்கீதம் 83 16 நாம் பார்க்கும் பொழுது, 83ஆம் சங்கீதம் 16 முதலாக நாம் பார்க்கையிலே, கர்த்தாவே, அவர்கள் உமது நாமத்தை தேடும்படிக்கு அவர்கள் முகங்களை அவமானத்தாலே மூடும். யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி அவர்கள் என்றைக்கும் வெட்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்களாக. ஆண்டவரே, நீர் செய்யும். ஆண்டவரே, இந்த சத்துருக்கள், அவருடைய கொந்தளிப்புகள், எங்களுடைய தத்தளிப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறீரே. இந்த பகைவர்கள் உமக்கு முன்பாக நிற்காதபடி நீர் ஆவன செய்யும். நாங்கள் ஒன்று செய்ய முடியாது, நாங்கள் ஒன்று சொல்ல முடியாது. காரணம், பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீர். எனவே கர்த்தாவே, பழிவாங்குதல் எங்களுக்குரியது அல்லவே. எனவே இந்த பழிவாங்குதலின் காரியத்தை உம்முடைய கைகளிலே ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி நமக்கு துன்பம் தருகிறவர்கள், இக்கட்டு தருகிறவர்கள், சதிவேலை செய்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தருடைய கையிலே ஒப்பு கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். நம்முடைய பகைவர்களை, நமக்கு விரோதமாக தீங்கு நினைக்கிறவர்கள், தீங்கு செய்கிறவர்களை கர்த்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து விட்டு கர்த்தரையே நோக்கி பார்த்து பிழைத்து பிரகாசம் அடைய வேண்டியது நம்முடைய கடமை. எங்கே வாசிக்கிறோம் இந்த வசனங்களை? ரோமர் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்கையிலே, ரோமர் 12:17 முதல், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். விட்டுருங்க, அவங்களையெல்லாம் என் கையிலே விட்டு விடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நீங்க என்ன செய்யணும்? 20ஆம் வசனம் முதல், அன்றியும் உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. அவனுக்கு தண்ணீர் கொடுன்னு சொல்லலையே, அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. தண்ணீர் கொடுன்னு சொல்லல, பானம் கொடு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜூஸ் கொடு அப்படின்னு அர்த்தம். நல்ல குளிர்பானத்தை கொடு. அந்த அளவிலே சத்ருவை சிநேகி என்று ஆண்டவர் சொல்கிறார். அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று ஆண்டவர் சொல்லி இருப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக இந்த 83ஆம் சங்கீதத்திலிருந்து நாம் பார்க்கக்கூடிய இந்த காரியம் கடைசியாக மறுமொழி கொடுக்கக்கூடிய தெய்வம். ஆண்டவர் நமக்கு பதிலளிக்கிறார். நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதிலளிக்கக்கூடிய தெய்வம் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம்.
ஆக நாம் செய்ய வேண்டியது என்ன, ஏன் இவற்றை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தால் 16 வசனத்திலே உம்மை தேட, 16 வசனத்திலே அவர்கள் அவமானத்தினாலே மூட, 17 வசனத்திலே அவர்கள் உணர்வடைய உள்ளம் கலங்க உம்மிடத்தில் வந்து சேர. இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை பகைவர்களுக்கு முன்பாக நாம் செய்யும் பொழுது பழிவாங்குதலை கர்த்தர் சமூகத்தில் விட்டுவிட்டு நாம் அவர்களுக்காக ஜெபித்து நன்மை செய்து பானம் கொடுத்து புசிக்க ஆகாரம் கொடுத்து உற்ற உதவி செய்து வாழும் பொழுது அவர்கள் உம்மை தேடலாம், அவர்கள் உம்மை நாடலாம். அவர்கள் மனம் திரும்பவில்லை என்றால் அவமானத்தினாலே மூடப்படலாம், உணர்வடையலாம், உள்ளம் கலங்கலாம், உள்ளம் கனியலாம். எனவே அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவர் மறுமொழி கொடுக்கக்கூடியவர், நம்முடைய ஜெபங்களுக்கு பலன் அளிக்கக்கூடிய தெய்வம். அதே வேளையிலே நாம் ஆண்டவருக்கு மறுமொழி கொடுக்க வேண்டும். என்ன மறுமொழி கொடுக்க வேண்டும்? ஆண்டவரே, சத்துருக்களை எண்ணி நான் சோர்ந்து போகாமல் அவர்களை உம்முடைய கைகளிலே விட்டுவிட்டு அவர்களுக்கு வேண்டிய ஆவனவற்றை நான் செய்வேன். குறிப்பாக அவர்களை ஜெபத்திலே நான் மூழ்கடிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருக்காக அவர்களை நேசித்து அவர்களுக்காக ஜெபித்து அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்து நல்லுறவு கொள்ள பிரயாசப்பட்டு நாம் வாழும் பொழுது ஆண்டவருடைய இருதயம் மகிழ்ச்சி அடையத்தக்கதாக இந்த உலகத்திலே நாம் வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழி நடத்தினீர். அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. அன்புள்ள ஆண்டவரே, நீர் சில சமயங்களில் மௌனமாக இருப்பது போல காணப்பட்டாலும் நீர் மறைந்திருந்து கேட்கக்கூடிய தெய்வம், எங்களுடைய ஜெபங்களுக்கு மறுமொழி கொடுக்கக்கூடிய தெய்வம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எனவே எங்களுடைய எல்லா தேவைகளையும் உடைய சமூகத்தில் ஏறெடுத்து தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லி விட்டுவிட்டு கர்த்தருடைய வேலைக்காக, கர்த்தருடைய வேலைக்காக, கர்த்தருடைய சித்தத்திற்காக நாங்கள் காத்திருந்து உம்மை மகிமைப்படுத்தி வாழத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும். சத்துருக்களை சிநேகிப்பது எவ்வளவு கஷ்டம் ஆண்டவரே. அந்த கஷ்டத்திலும் நீர் உதவி செய்ய காத்திருக்கிறீர். சத்துருக்களுக்காக ஜீவனை விட்டீரே. அதே ஆண்டவரை எங்களுடைய உள்ளத்தில் தரித்து கொண்ட நாங்கள் சத்துருக்களுக்காக, மனிதர்களுக்காக, ஜனங்களுக்காக, சகோதரர்களுக்காகவும் ஜீவனை கொடுக்க கடனாளிகள் என்பதை அறிந்து குறிப்பாக அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்களை ஜெபத்திலே தாங்கி ஊற்ற உதவிகளை அவர்களுக்கு நாங்கள் செய்து உம்முடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தி வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.